أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திகாரா என்கின்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான யுஅல்லிமுனல் இஸ்திகாரா ஃபில் உமூர் கமா யுஅல்லிமுனஸ் சூரா. ஒரு சூறாவை, ஒரு அத்தியாயத்தை எப்படி ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்களோ அதுபோன்று எமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திகாராவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு சூறாவை எப்படி ஓத வேண்டும் என்று கற்றுத்தருவார்களோ அதுபோல இந்த இஸ்திகாராவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதை படிப்பிப்பது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாராவை எங்களுக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுவதை படிப்பது போல இஸ்திகாரா என்ற துஆவை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி ஃபல் யர்கா ரக்அத்தைனி மின் தூனி ஃபரீதா. ஃபர்ல் அல்லாமல் உங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய நீங்கள் நினைச்சீங்க என்று சொன்னால், கடமை அல்லாமல் 2 ரக்காத்துக்கள் சுன்னா என்ன செய்யுங்கள்? நீங்கள் தொழுங்கள். அந்த தொழுகையில் இந்த துஆவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் அந்த இஸ்திகாரா துஆ என்ற அந்த செய்தி. இந்த இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் மறைவான ஞானம் இல்லாதவன். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்பதை அவனது அறிவால் அவனால் என்ன செய்ய முடியாது? உறுதிப்பட சொல்ல முடியாது. யூகிக்கலாம், ஆனால் அந்த மாற்றங்களை அவனால் என்ன செய்ய முடியாது? உறுதிப்பட இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லது கெட்டது என்பதை அவன் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் நல்லதில் நல்லது தான் இருக்கும், கெட்டதில் கெட்டது தான் இருக்கும் என்று அவனால் என்ன செய்ய முடியாது? உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்தில் இறங்குவது அவனுக்கு பாதுகாப்பு என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்தில் இறங்குவது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இஸ்திகாரா என்ற துஆவின் மூலம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கிறார்கள். விதவையாக இருக்கிற நேரத்தில் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் பேச அனுப்புகிறார்கள். அனுப்புகிற நேரத்தில் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள். திருமணம் பேசுகிறாங்கன்றத ஒரு நாசூக்காக ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அப்படி சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய மனம் முடிக்க விரும்புகிறாங்கன்றது அந்த வார்த்தையில் அவங்களுக்கு விளங்குது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், மா அன பிசானிஆ, நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இல்லை அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யும் வரைக்கும் அப்படின்னா. இப்போ மனம் பேசி வந்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா அன பிசானிஆ ஹத்தா அஸ்தகிர ரப்பி, எனது இறைவனை இஸ்திகாரா செய்கின்ற வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுப்பதாக இல்லை. மனம் பேசி வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க இடத்துல பேசுகிறதுக்கு தரகமாக வந்தது ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தும் நான் இறைவன்கிட்ட ஆலோசனை செய்யும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன்? முடிவெடுக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக மாறிய ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் பேசுகிற நேரத்தில் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இஸ்திகாரா என்பது நபித்தோழர் கெட்ட விஷயத்தில் மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும், அதே போல என்னது ஆகவே கன்ஃபியூஸ் ஆன விஷயத்தில் மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும் என்பது அல்ல. நல்லது என்று தெரிந்தாலும் கூட நமக்கு நல்லதா இல்லையான்னு என்ன செய்ய முடியாது? நம்ம முடிவெடுக்க முடியாது. பொருத்தமானவர் என்று தெரிந்தாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் என்னில் பொருத்தமாக இருக்குமா இல்லையா நம்மளால் என்ன செய்ய முடியாது? முடிவெடுக்க முடியாது. நல்லது கெட்டது மட்டுமல்ல, உலக வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ளவராக ஒழுக்கமுள்ளவராகலாம் இருப்பார், வாழ்க்கைக்கு சரியாக வர மாட்டார். எனவே இஸ்திகாரா என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆ ஒரு நீண்ட துஆ தான், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இஸ்திகாரா செய்துவிட்டு தான் நான் எந்த முடிவும் எடுப்பது என்கின்ற ஒரு இடத்திற்கு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலே நம்ம உணரலாம்.
அந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக். அதாவது இந்த வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ், உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன். உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன், தேர்வு கேட்கிறேன். இரண்டில் எது என்று கேட்கிறேன், வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறேன். இரண்டில் ஒன்று. யாருடைய அறிவை கொண்டு? உனது அறிவை கொண்டு. இந்த வார்த்தைக்கு இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ், உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல ஆழமான அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை யார் யாரெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். வஹி இறங்கக்கூடிய மனிதர், மிகப்பெரிய அறிவாளி சொல்லணும். எல்லா துறையிலும் ஆழ்ந்து அப்படியே உய்த்து போன அறிவுள்ளவர் அதை என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படியே மூழ்கி போன அறிவுள்ளவர் அதை சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், நான் உனது அறிவை கொண்டு ஆலோசனை கேட்கிறேன். அதில் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன். உனது பலத்தை கொண்டு எனக்கு பலம் கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உனது மிகப்பெரிய மகத்தான அருள்களிலிருந்து நான் கேட்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணு வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب إنك أنت علام الغيوب. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக அதை சொல்லிட்டு அடுத்த அந்த மூணு வார்த்தையும் சொல்லிட்டு, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், உனது அறிவிலிருந்து ஆலோசனை கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது சக்தியிலிருந்து சக்தி கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உனது மகத்தான சிறப்பிலிருந்து கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர், நீ சக்தி உள்ளவன். வலா அக்திர், எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அஅலம், எனக்கு அறிவு கிடையாது. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ எல்லா விதமான மறைவான அறிவுகளையும் அறிந்தவன். இதில் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு சக்தி உண்டு, எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம் வலா அஅலம், உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்படின்றா இறைவனுக்கு முன்னால் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒருவர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அவருடைய அற்ப சொற்ப அறிவலத்தையும் தூக்கி வச்சிடணும். அவர்கிட்ட நீங்கள் இது சரியானு கேட்டிங்கன்னா இன்னும் அடிப்படையில் சரி என்று அவருக்கு தோன்றும், இன்னும் அடிப்படையில் பிழை என்று தோன்றும். இதெல்லாம் அறிவே கிடையாது, ஜீரோ அப்படின்ட்டு பக்கத்தில் வச்சிடணும். அதனால தான் வ தஅலம் வலா அஅலம், உனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட எதையும் இறைவன்கிட்ட சொல்லுகிற நேரத்தில், இப்படி பார்த்தா எனக்கு இது சரியென்று படுது, இப்படி பார்த்தா செய்யக்கூடாது படுது, இப்படி அல்ல, எனக்கு அதை பற்றி அறிவே கிடையாது. வ தஅலம் வலா அஅலம். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் எங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லது என்று தான் எல்லா காரியத்திலும் இறங்குவான். 100 கோடி 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணவெல்லாம் இது சரியில்லை அப்படின்னு நினச்சி இறங்கிப்பானா? இல்லை, இதில் முழுமையாக நலவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சு தான் அவன் இறங்குறான். ஆனால் அவன் போட்ட எல்லா கணக்கையும் தாண்டி அவனுக்கு ஒரு அழிவு வரும். அவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்குது, இப்படி போனால் நஷ்டம் வரும், இப்படி போனால் லாபம் வரும், இப்படி கூடும், மார்க்கெட் இப்படி ஏறும் இறங்கு எல்லாம் போட்டிருப்பான். சுனாமி அவன் கணக்கில் போட்டிருக்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், விளங்கிட்டா? அவனுக்கு கணக்கு போட முடியாத ஒரு 100 விஷயம் இருக்குது. அவன் எந்த கணக்கும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தாலா நீங்க இது சரியா இது பிழையா, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய கணக்கு. அந்த 2 வட்டத்தையும் தாண்டி உண்ட கயிறை வேற எங்கேயும் அல்லாஹ் வச்சிருக்கலாம். இது 2 அல்ல உன்னோட சாய்ஸ். இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்றதில்ல, இதே உனக்கு இருக்கக்கூடாது, நீ இங்கேயே இருக்கக்கூடாது. அப்படி என்ற முடிவு யார கையில் இருக்கும்? இறைவனது கையில் தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால நாம 2 விஷயத்தை வச்சு இதில் ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணி தா என்று சொல்வதை விட வ தஅலம் வலா அஅலம், எனக்கு தெரியாது, உனக்கு தான் என்னது
தெரியும் என்கின்ற இஅ்திராஃப், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த துஆல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம எதை முன் வச்சிக்கிறோமோ அதை வச்சு கணக்கு சொல்லுங்கன்னு தான் நம்ம அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்குறோம். இந்த பிஸ்னஸ் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும், ரெண்டில் ஒன்று அல்லாஹ் எனக்கு என்ன செய்யணும் தரணும். இந்த திருமணம் நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும், ரெண்டில் ஒன்று எனக்கு அல்லாஹ் தரணும். இந்த பிஸ்னஸ் இல்லாட்டி அடுத்த பிஸ்னஸ் தரணும். இப்படி ஏதாவது 4-5 அறிவில் இருக்குமேங்கிற, அது இல்லாட்டி இது இல்லாட்டி அது, இப்படி ஒரு 5-6 விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கேட்போம். ஆனால் அந்த 5-6 விஷயத்துக்கும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டித்தான் உங்களுக்கு கயிறு இருக்குமெண்டா அது யார கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால வதஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு அறிவு கிடையாது, அதை பற்றிய knowledge எனக்கு என்ன இல்லை. இது முதலாவது விஷயம் நம்ம அப்படி சொல்றதுக்கான காரணம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 100% நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் 20 வருஷத்துக்கு அது நல்லா இருக்கும், 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், 30 வருடங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஒரு வருடம் தான் கெட்டு போகும், 30 வருஷம் நாசமாயிரும். ஒரே ஒரு வருடம் தான் அது என்ன செய்யும்? கெட்டு போகும். ஒரே ஒரு வருடம் தான் அது நஷ்டமடையும். உங்கள் டோட்டல் 30 வருடமும் நாசமாகிடும். உதாரணமா ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் ஊடாக லாபம் பெறுறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, ஊருக்கெல்லாம் கொடுத்து வாழ்றீங்க, நல்ல மனிதராகிக்கிறீங்க. ஆனால் 30வது வருடம் உங்களுக்கு வார நோயில் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு வட்டியிலையும் போய் நீங்கள் விழுவீங்கன்னு வைங்க. அப்படிப்பட்ட கௌரவத்தை அந்த பிஸ்னஸ் தருது உங்களுக்கு. நீங்கள் உலகத்தில் எங்கேயோ போயிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நோய் ஒரு பெரிய ஆரோக்கியமின்மை, ஒரு பெரிய நஷ்டம். இதெல்லாம் இப்படி வாழ்ந்த என்னையை கொண்டு போய் இந்த லெவலுக்கு ஆக்கிட்டேன்ற விரக்தி உங்களை நாளைக்கு ஒரு குஃப்ருக்கோ ஒரு விரக்திக்கோ ஒரு நஷ்டத்துக்கோ ஒரு வட்டியிலையோ கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு பிரஷரை அந்த 30 வருடத்தில் அது உருவாக்கும் என்று தெரியுமா? நமக்கு தெரியாது. சில பொழுது நமக்கு 30 வருடம் நலவாக இருந்தது, 31வது வருடம் அழிவாக என்ன செய்யலாம், சில பொழுது இருக்கலாம். நம்ம அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? அதுக்குரிய பதிலை தருவான். அந்த ஹதீஸிலேயே பதிலும் வரும். அப்போ அந்த இடத்துல வதஅலம் வலா அஅலம், எது நலவென்றது நமக்கு தெரியாது. எங்களுக்கு வாழ்க்கையில் அது பெரிய கயிறை ஏற்படுத்தி இருக்கும், ஆனால் எது நலவென்றது இறுதியில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், தெரிய வேண்டி வரும். மூன்றாவது என்ன, சில பொழுது உலகத்துக்கு உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கும். உலகத்தில் சந்தோஷமாக மரியாதையாக கௌரவமாக கண்ணியமாக வாழ்வதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும், கஷ்டங்களை நீக்கி இருக்கும். ஆனால் மறுமை வாழ்க்கையை உங்களை பறிச்சிடும். மறுமை வாழ்க்கை விட்டு உங்களை என்ன செஞ்சிடும்? அது பறிச்சிடும். நீங்கள் உண்மையிலேயே பெரும்பாலும் ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் இஸ்திகாரா பண்ணுறேன்னா அவருடைய நோக்கம் என்ன இருக்கும்? அதில் ஒரே ஒரு நோக்கம் தான், இங்கே நல்ல லாபம் வரணும், ஹலாலான பிஸ்னஸ் நல்ல லாபம் வரணும். இது ரெண்டு தான் இருக்கும். ஹலாலான பிஸ்னஸ் நல்ல லாபம் வரணும். நல்ல லாபத்தை அள்ளி அள்ளி வார டைமில் முதலாவது நம்ம கட் பண்ணுறது தொழுகை. முதலாவது கட் பண்ணுறது தொழுகை. தொழுகையெல்லாம் கட்டாகி அதுக்கு பிறகு பெரிய அமௌண்ட் ஆகும். 1 லட்சத்துக்கு ஜக்காத் 2500 கட்டிக்கலாம் விளங்காது. 100 கோடிக்கு 2.5 கோடி கொடுக்குற நேரத்தில் தான் ஜக்காத்துல வழி என்ன செய்யும் விளங்கும். 2.5 கோடியை போய் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் 10 லட்சத்தில் ஜக்காத்து கொடுப்பீங்க, 1 கோடியில் கொடுக்க மாட்டீங்க. 100 கோடியில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. எனவே நீங்கள் 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கிறவராகவே இருப்பது உங்களுக்கு மறுமைக்கு நல்லது. நீங்கள் 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கிறவராகவே இருப்பது உங்களோட மறுமைக்கு நல்லது. 1 கோடியோடு நீங்கள் வாழ்றது உங்களுக்கு நல்லது. 100 கோடிக்கு போனால் உலகத்துக்கு நல்லது. 2.5 கோடி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஜக்காத் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களோட மனோநிலை என்ன என்பதை நல்லா அளந்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன். வதஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு என்ன அதை பற்றி தெரியாது. மறுமை வாழ்க்கை இது பாதிக்குமா? இது மறுமை வாழ்க்கையை பாதிக்குமா? நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் 1 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்குறேன், 1 கோடிக்கு ஜக்காத்து கொடுக்குறேன், நான் என்ன 100 கோடி வந்தால் கொடுக்காம இருக்க போறேன். அதுதான் உங்களோட மனநிலை. ஆனால் 100 கோடிக்குள்ள வெயிட் அல்லாஹ்வுக்கு தெரியும். 100 கோடி அனுபவிச்சவனுக்கும் 100 கோடியுடைய வெயிட் அல்லாஹ்வுக்கு என்னது தெரியும். அந்த இடம் வருகிற நேரத்திற்கு இடையில 2 வருஷம் இருந்ததுண்டா, அந்த 2 வருஷத்தில் உங்களோட மனநிலை எப்படியா படிப்படியாக தத்தவூராகி அப்டேட் ஆகி தலைகீழாக மாறும். மனித இயல்பு என்பது இறைவனுக்கு என்னது தெரியும். அதனால் இது மறுமைக்கு நல்லதா இல்லையா எங்களால் தெரியாது. ஒரு திருமணத்தை எடுப்போம். ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம தெரிவு செய்வோம். எதற்காக தெரிவு செய்வோம்? உலகத்தில் பார்க்க நம்மளோட பிஸ்னஸுக்கு ஒத்து வருது, நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ஒத்து வருது, எல்லா வகையிலும் சூட்டபிள் ஆகின்னு தெரிவு செய்வோம். ஆனால் உங்களோட மார்க்கத்துக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லாத ஒரு மனைவியாக இருந்தால்
தொழுவது கூட உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பாரமாக சிரமமாக போகும். பொது வேலைகளை விடுங்க, எல்லாமே பாரமாக போகும். நீங்கள் அதை எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. இதனால் வத்தஅலம் வலா அலம். நான்காவது சகோதரர்களே, ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. சிலருக்கு மார்க்கப்பற்று மார்க்க அறிவெல்லாம் இருக்கும், ஆனால் உலக அறிவு கம்மியாக இருக்கும். உலக அறிவுண்டா எது? +1 +2 படிச்சுக்கிது, அதை சொல்லலை. உலக அறிவுன்ற சொல்லணும்னா எல்லாம் சொந்த புத்தி, சமூகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை, பிஸ்னஸுக்கு என்ன தேவை, அரசியலுக்கு என்ன தேவைன்ற ஒரு பொது அறிவு இருக்குது. இது யோசிக்கிற தன்மையில் அவர் என்ன செய்வார், ஒரு வீக்கானவராக இருப்பார். ஆனால் அவர் மார்க்கப்பற்றுள்ளவராக இருப்பார். இவருக்கு அல்லாஹ்வுடைய ஆலோசனை மிக முக்கியம். இவருக்கு அல்லாஹ்வுடைய ஆலோசனை மிக முக்கியம். ஏன்? அவருக்கு மார்க்கத்துடைய ஆலோசனை, இறைவனுடைய ஆலோசனை மிக முக்கியம். இவருக்கு உலகத்து ஆலோசனை மிக முக்கியம், இறைவனுடைய. ஏன் அப்படி என்று சொன்னால், உதாரணமாக மார்க்கப்பட்டு நல்லா இருக்கிறாரு, ஒருத்தர் வாராரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜுஹு. நீங்கள் எவரது தீனை பொருந்திக் கொள்கிறீர்களோ, எவரது பண்பை பொருந்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். நீங்கள் இதை வைல்லா தஃஅலுஹு தகுன் ஃபில் அர்தி ஃபித்னத்தும் வ ஃபஸாதுன் கபீர். இதை நீங்கள் செய்யலைன்னா இந்த உலகத்தில் குழப்பமும் ஃபஸாதும் வளரும்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி. இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று தீன், இன்னொன்று குலுக், நல்ல பண்பு. தீனும் நல்ல பண்பு ஒன்று தான். ஆனால் இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை பிரித்து சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக மார்க்கப்பட்டுள்ளவர் பார்க்குறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, நல்ல மனுஷனாகிறாரு. இவருக்கு எங்களோட மகளை என்ன செய்யலாம், முடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் கேளுங்க, மார்க்கப்பட்டுள்ளவங்கள்ட்டலாம் சரியான முடிவு தான், அப்படி தான் சொல்லலாம், அப்படி தான் சொல்லலாம். ஏன்? அவர்கிட்ட அறிவு அவ்வளோதான், மார்க்க அறிவு அவ்வளோதான், உலக அறிவு அவ்வளோதான். அதுக்காக போகாது. எதிர்கால அறிவு அவருக்கு இருக்குதா? இல்லை. ஆனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட இதை கேட்டீங்கன்னு சொன்னால் சில பொழுதுகளில் அந்த மார்க்கப்பட்டுள்ளவரை அல்லாஹ் அவங்களோட குடும்பத்தை விட்டு என்ன செய்வான், தடுத்துருவான். ஏன் தெரியுமா? ஒரு குடும்ப வாழ்க்கை உலகத்தில் சிறந்து போகணுமாக இருந்தால் மார்க்கப்பற்றோடு ஒருத்தர் இருப்பது மட்டும் போதாது. மார்க்கத்தை சரியாக வழங்கி பற்றோடு இருந்தால் அது ஓகே. எது? குலுக்கும் தீனும் சேர்ந்து தான் மார்க்கம் என்று விளங்குறாங்களே. நல்ல பண்பும் தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் அகீதாவும் சமூகத்துக்காக உழைப்பதும் பாடுபடுவதும் எல்லாம் சேர்ந்து தான் தீன் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற விளக்கம் உள்ளவராக தான் பரவாயில்ல. ஆனால் தீன் என்று இந்த சமுதாயத்தில் பார்க்கறது எது? ஒரு மனிதன் தீனோடு இருக்கிறார், பற்றோடு இருக்கிறார், இஸ்லாத்தோடு இருக்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஹஜ் செய்கிறார், நல்ல தீனோடு, இதான் பார்ப்பாங்க. தீன் ததையும் இதை பெரும்பாலும் முடிச்சு கொடுங்கன்னு நினைப்பார். ஆனால் வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கென்று தேவையான சில விஷயங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபஹல்லா பிக்ரன், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமேன்னாங்க. மார்க்கத்துக்கு முரணானதா ஜாபிர்லாம் செஞ்சாங்க? இல்லை. ஆனால் வாழ்க்கை என்பது போவதற்கென்று சில போராட்டம் உள்ளத்தில். ஒரு பெண்ணு நாளைக்கு குஃபுருக்கு போவதற்கு நீ உன்னோட மார்க்கம் காரணமாகிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் அவரை மார்க்கத்தில் குறையெல்லாம் சொல்லலை. கணவரை பற்றி சொல்கிறாரு, நான் அவரை மார்க்கத்தில் குறையெல்லாம் சொல்லலை, ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபுர் செய்கிறத நான் வெறுக்கிறேன். நான் அது என்னது? நான் மார்க்கத்தில் குறை சொல்லலை, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபுர் செய்கிறத வெறுக்கிறேன். நாங்கள் இவரோட வாழ முடியாது. நாங்கள் மார்க்கத்தில் குறை சொல்லலை, இவரோட வாழ முடியாது. நாங்கள் அது எப்படி? அது அப்படி என்றால் வாழ்க்கை ஒத்து போகணும், இல்லைட்டா இருக்கிறதையும் காணாமல் போயிடும். வாழ்க்கை ஒத்து போகணும் 2 பேருடைய, இல்லைண்டா என்ன காணாமல் போயிடும்? இருக்கிற மார்க்கம் இருக்குதே அது காணாமல் போயிடும். ஒரு பெண் குஃபுர் செய்வதற்கு அது காரணமாக மாறும். ஒரு கணவன் விபச்சாரத்தில் விடுவதற்கு அது காரணமாக என்ன செய்யும்? மாறும். வாழ்க்கை பிடிப்பட்டு சண்டை பிடிப்பதற்கு அது ஒரு காரணமாக என்ன செய்யும்? மாறும். நபிகளார் அவர்களே திருமணம் பேசுகிற நேரத்தில் கூட வாழ்க்கை என்ன செய்யலை, அவங்க உடனே முடிவெடுக்கல, இஸ்திகாரா செய்யறன்னு சொன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க. இவரும் தக்வால உயர்ந்தவர், குர்ஆன் பாராட்டக்கூடிய நபித்தோழர். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த பெண்மணி, அழகான பெண்மணி. வாழ்க்கை ஒத்து போகல, வாழ்க்கை என்ன செய்யல? ஒத்து போகல. எனவே 2 பேரும் நல்லவர் என்பதனால வாழ்க்கை ஒத்து போயிரும்னு நினைச்சிடக்கூடாது. 2 பேரும் மார்க்கப்பட்டுள்ளவனால வாழ்க்கை ஒத்து போகிறோம்னு நினைச்சிடக்கூடாது. 2 பேருக்கு ஒத்து போகல, விவாகரத்து என்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சது வந்தது. ரசூலுல்லாஹ் வானான்றாங்க. உலகத்தில் மிகச்சிறந்த காதியார் யாரு? ரசூலுல்லாஹ். விவாகரத்து பண்ணிடாதீங்கன்றாங்க. மிக சிறந்த நபித்தோழர்கள் வாழ்க்கை ஒத்து போகல, பிரிஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி. எனவே மார்க்கப்பற்றுக்கு மேலாக உங்களோட உலக வாழ்க்கையில் இது சரி வருமா அப்படி என்று தீர்மானிக்கணும். அப்படி என்றா வதஅலம் வலா அலம், யா அல்லாஹ் உனக்கு தெரியும்,
எனக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய இல்முடைய நிலை. நாளைக்கு என்ன நடக்கும், என் மார்க்கத்துக்கு சரியா பிழையா, நான் கேட்கின்ற விஷயங்களில் தான் எனக்கு ஹைருண்டா, நான் கேட்காத விஷயங்களில் ஹைருண்டா, இது என் வாழ்க்கையின் இறுதி பகுதியை நலவாக்குமா கசப்பாக்குமா, இந்த எந்த அறிவும் நீங்கள் யூகிக்கவே முடியாது. யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம். நடந்தவைகளை வேணுமென்றால் வச்சு இந்த தலைப்பை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் நடக்க போகிற எந்த விஷயத்திற்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இதை யூகிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பி இல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் தேர்வு கேட்கிறேன். வஸ்தக்திருக பி குத்ரத்திக், உன் சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன். வஸ்அலுக மின் ஃபضலிகல் அதீம், உனது மிகப்பெரிய கண்ணியத்தை கொண்டு அருளிலிருந்து நான் அருள் கேட்கிறேன். ஏன்? இன்னக தக்திர் வலா அக்திர், நீ சக்தி உள்ளவன், எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு அறிவில்லை. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், எல்லா மறைவான விஷயம் எப்பையும் கைபு வரும். குர்ஆன்ல அல்லாமுல் குயூப், எல்லா மறைவானவற்றையும் நீதான் அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான துஆ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுக்கு முன்னால் பணிந்து எமது அறிவு ஒரு பூஜ்யம் என்று சொல்லி இஅ்திராஃப் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையோடு ஆலோசனை செய்கின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சொல்லி முடிந்த பின்னால் அடுத்த வார்த்தை இன்னும் தெளிவாக நான் இப்போ சொன்ன விஷயத்தை விளங்கப்படுத்துகிற வார்த்தை. அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால், அன்ன ஹாதல் அம்ர, நான் இப்போ கேட்கக்கூடிய விஷயம், ஹைருன்லி, எனக்கு நலவு என்று அறிந்திருந்தால். இதுதான் நம்ம தெரிஞ்சது, எனக்கு நலவண்டா தா. ஆனால் அந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருன்லி ஃபீ தீனி, என்ற தீனுக்கு இது நல்லதாக இருந்தால், வ மஆஷி, என்ற உலக வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால், வ ஆகிபத்தி அம்ரி, என் இறுதி முடிவுக்கு நல்லதாக இருந்தால். 3 வார்த்தை. அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர ஹைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி. இது 3க்கும் அது ஹைரா இருக்கணும். தீனே ஹைரு தான், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இஸ்லாம் 3 என்ன செய்தது சொல்லுது. என்ற தீனுக்கு ஹைரா இருக்கணும், என்ற உலக வாழ்க்கைக்கு ஹைரா இருக்கணும், என்ற கடைசி முடிவுக்கு என்ன செய்யணும், அது ஹைராக இருந்தால், நீ தெரிஞ்சிருந்தா, ஹைராக நீ அறிந்திருந்தால், இதுக்கெல்லாம் இவனுக்கு இது சூட்டபிள், இந்த 3க்கு இது ஓகே அப்படின்னு நீ தெரிந்திருந்தால், ஃபக்திர்ஹுலி, அதை எனக்கு ஏற்படுத்து. ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக் லீ ஃபீ, யா அல்லாஹ் அதை எனக்கு தக்தீர் பண்ணு, எனக்கு ஏற்படுத்து. ஏற்படுத்தினா மட்டும் தனக்கு ஹைரானத்தை ஒரு மனுஷன் லேசாக அடைஞ்சு கொள்வானா? இல்லை. வயஸ்ஸிர்ஹுலி, எனக்கு லேசாக்கிது, அதை போராட்டமாக்கிறாத, அங்கே போய் சேர்றத எனக்கு போராட்டமாக்கிறாத. ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி, எனக்கு அதை லேசுபடுத்திடு. லேசுபடுத்துற மட்டுமல்ல, சும்ம பாரிக் லீ ஃபீ, பின்னர் எனக்கு அதில் பரக்கத்து செய், பின்னர் எனக்கு அதில் பரக்கத்து செய். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக் லீ ஃபீ, பின்னர் எனக்கு பரக்கத்து செய். வ இன் குன்த தஅலம், நீ அறிந்திருந்தால், அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி, இது எனக்கு கேடு என்று நீ தெரிந்திருந்தால். கேடு எதுக்கு? ஃபீ தீனி, என மார்க்கத்துக்கு, வ மஆஷி, எனது வாழ்க்கைக்கு, வ ஆகிபத்தி அம்ரி, என் இறுதி முடிவுக்கு. மார்க்கத்துக்கு கேடு, உலகத்துக்கு நல்லம் ஏற்படுத்தாது. உலகத்துக்கு கேடு, மார்க்கத்துக்கு நல்லது ஏற்படுத்தாது. 2க்கு நல்லது, இறுதி முடிவுக்கு சரியில்லை ஏற்படுத்தாத. 3க்கும் நல்லதாக இருந்தால், வைன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இப்போ என்ன செய்யணும் நீ? ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, அதை என் பக்கம் வராம ஆக்கிரு. முக்கியமான விஷயம், அதை என் பக்கம் வராமல் ஆக்கிரு. பிளாக் பண்ணிரு, அங்கேயே கிடைக்காது எனக்கு. நான் தேடி போனால் அது தேடி வராம ஆக்கிரு. ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, என்னை விட்டு திருப்பி விடாத, தூரமாக்கு,
கிடைக்கலையேன்னு கவலைப்பறவை போகவை, அதை முழுசாக என்ற எல்லைக்குள்ளே கொண்டு வர. ஃபஸ்ரிஃபு அன்னி வஸ்ரிஃப்னி அன், என்னையும் தூரமாக்கிடு. அதை என்னை விட்டு தூரமாக்கு, அதை விட்டு என்னை தூரமாக்கி விடு. நான் அதுக்கு எனக்கும் அதுக்கு இடையில என்ன மிகப்பெரிய தூரம் இருக்கணும். தொழுகையில் சொல்றோமே, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கு மேற்கு இடையில் நீ எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அந்த அளவில் பாவத்துக்கும் எனக்கும் இடையில் தூரம் ஏற்படுத்து. நாங்கள் தொழுகையில் கேட்கிற துவா. அதே மாதிரி ஃபஸ்ரிஃபு அன்னி, என்னை விட்டு அதை தூரமாக்கு, வஸ்ரிஃப்னி அன், என்னை அதை விட்டும் என்ன செய்து விடு, தூரமாக்கி விடு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க. இதில் திருப்பிட்டு அடுத்த என்ன, இப்போ நீங்கள் வானாகிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வக்துர் லி அல் ஹைர், வக்துர் லி அல் ஹைர், எனக்கு நன்மையை மட்டும்தான் நீ ஏற்படுத்தணும். ஹைசுகான், அது உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, வக்துர் லி அல் ஹைர், அதைத்தான் நீ ஏற்படுத்தணும். ஹைசுகான், அது எனக்கு என் லைஃப்பில் நீ இதைத்தான் எனக்கு ஏற்படுத்தணும். எனக்கு மார்க்கத்துக்கு பாதிப்பானோண்டு எனக்கு தேவை கிடையாது. இது கேட்குற நேரத்தில் உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். என்ன இஹ்லாஸ்? மார்க்கத்துக்கு பாதிப்பாயினாலும் பரவாயில்ல, 1 கோடி பிஸ்னஸ் நம்ம விடுறதுக்கெல்லாம் ரெடி இல்லை. இந்த மாதிரி இல்லாமல் துவா கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஐடியா இல்லாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். உங்கள் மீது ஒரு மேலதிக மஹப்பத் இருந்தாலே தவிர, மேலதிக மஹப்பத்தில் இருந்தாலே தவிர. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சிலா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்தஸ்து வைத்திருப்பான். ஃபலா தப்லுஹு அமாலுஹு இயா, அந்த இடத்தை அவனது அமல்கள் கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது. ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ், அல்லாஹு தஆலா அவனை சோதித்துக் கொண்டே இருப்பான் வெறுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு, அந்த மன்சிலத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். நீங்க செய்கிற அமல் போய் சேராது, ஆனால் உங்கள் மீது உள்ள மஹப்பத்தால் உங்களுக்கு வெறுப்பான சோதனைகளை தருவான். அதில் நீங்கள் பொறுமையாயிருப்பீங்களா, அந்த பொறுமைக்கு அந்த கூலியை என்ன செய்வான் அல்லாஹ் தாலா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். இப்படி அல்லாஹ் ஒரு மேலதிக மஹப்பத்து வைத்தாலே தவிர நமது இஹ்லாஸ் இல்லாமல் கேட்குற துவா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ வக்துர் லி அல் ஹைர், எனக்கு நலவையை ஏற்படுத்தி, ஹைதுகான், அது எங்கே இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல, தான் அடுத்த பகுதி என்னண்டா, நலவு கிடைச்சிரும். இன்றைக்கும் தான் எத்தனையோ நலவுகள் அல்லாஹ் தான் நம்மளோட கையில் தந்திருப்பான், திருப்தியே இல்லாமல் வாழ்ந்திருப்போம். என்ன செய்ய, யூரோப் போக வேண்டிய தம்மாமில் இருக்கிறேன் எத்தனை பேர் வாழ்ந்துருப்பான். வழங்கிட்டா என்ன, தம்மாம்னு நல்ல சேலரி, நல்ல வாழ்க்கை எல்லாம் இருக்கும், அவனோட உள்ளத்தில் திருப்தியே இருக்காது. அதை பற்றி ஏன், அவன் ஃபெயில் ஆகின இடங்கள் யூரோப் கண்ட்ரி, யூஎஸ்ஏ, இதெல்லாம் ஃபெயில் ஆகி தான் அவன் இங்கே அங்கே போக வேண்டியவன் ஏதோ ஒரு இல்லை, இங்கே இருக்கிறேன் திருப்தி இல்லை. அல்லாஹ் அதில் ஹைர் தான் வச்சிருப்பான். அவனுக்கு பெரிய ஹைரா இருக்கும், அவனோட குடும்பத்துக்கு, அவனோட மார்க்கத்துக்கு, அவனோட தீனுக்கு, அவனோட முடிவுக்கெல்லாம் ஹைரில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை அதில். ஏன்னா அவனுக்கு இதான் ஹைர்ன்றது சரியான அறிவில்லை. அதனால வக்துர் லி அல் ஹைர், எனக்கு ஹைரை ஏற்படுத்து. சும்மா ரத்தினி பி, எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்து, எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்து. எனக்கு எது ஹைரோ அதில் எனக்கு கிடைக்கணும், லேசாகணும், அடையணும் மட்டுமல்ல, நான் அதில் திருப்தியாக இருக்கணும். இதுதான்டா எனக்கு ஹைர், இதான் என் லைஃப், அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு திருப்தியை எனக்கு தான். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடியது இருக்குதே, இதுதான் எனது மிகச்சிறந்த ஒரு லைஃப். எனக்கு அதில் ஹைர் இருந்தால் திருப்தியை தான். எனக்கு அதில் ஹைர் இல்லையா, எனக்கு அது திருப்தி இருக்கக்கூடாது, தூரமாகணும், திருப்பி விடு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான அழகான துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் வ தஅலம் வலா அஅலம் இன்னக அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه وقدر لي الخير حيث كان ثم ردني به. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த குர்ஆனுடைய சூரா போன்ற ஒரு அழகான துவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துவாவை எங்களுக்கும் மனநமிட செய்து எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹு தஆலா சீர்படுத்தவும், கடந்த கால தவறுகளை எங்களுக்கு மன்னித்து அவைகளை சீர்படுத்தி எல்லா விதமான வாழ்க்கையுடைய நலவுகளுக்கும் அல்லாஹ் எங்களை பொருத்தமானவனாக ஆக்குவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம்.
மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.